திமுக கூட்டணியை வளர்த்துற வேலையை பார்க்க இங்கே எதுக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கே போறாரு, நயினா நாகேந்திரன் எங்கே போறாரு, அதிமுக என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லி இதை டைவர்ட் பண்ணி அல்லது மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலையை ஏன் திமுக கூட்டணியை திமுகவை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி திரு வெங்கடேசும் அதிமுக தரப்பையும் வைக்கப்படுகிறது. அதாவது முதல்ல முடிமன் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? என்னன்னா ஏதோ தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அதிமுகவை சுவாசிக்க விரும்புகிறாங்க, நேசிக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னார். அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து போனாரோ 10 ஆண்டு ஆயிட்டு. என்ன காரணம் சொல்கிறேன் சார், கொஞ்சம் இடைமறிக்காதீங்க, நான் பேசக்குள்ள கொஞ்சம் விடுங்க, அப்புறம் பேசலாம். நீங்க எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு அதிமுக பொறுப்புக்கு வந்தாரோ இல்ல, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் பேசலாம். ஆண்டுகள் மறந்துட்டாங்கன்னா எப்படி எங்களுக்கு 60-70 எம்எல்ஏ வந்திருப்பாங்க? ஒரு விஷயம் சொல்றேன், எழுச்சி பயணம் ஒரு விஷயம் சொல்றேன், தமிழகத்தை என் விளக்கத்தை சொல்லிடலாம், அப்புறம் பேசலாம். முதல் ரவுண்ட்ல குறுக்கிட கூடாது, முதல் ரவுண்ட்ல நாகரிகம் கருதி குறுக்கிட கூடாது. அனுமதிங்க, மறந்துருச்சு நாங்க சொல்ல முடியுமா? முதல் ரவுண்ட் நாகரிகம் கருதி குறுக்கிடாதீங்க. முதல் ரவுண்ட் நாகரிகம் கருதி குறுக்கிடாதீங்க. இல்ல இதுல கோபப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கோபப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. குறுக்கிடல நான் சொல்றேன். அவர் பேசுறதுக்கு அனுமதிங்க. துரைராஜ் அவர் ஒரு அவர் பேசுறதுக்கு நான் மீண்டும் நீங்க உங்க பக்கம் பேசுங்க, உங்களுடைய டைம் தானே பேசுங்க. சரி சரி சரி, நான் கோபப்பட வேண்டாம், சரி சரி சரி, நீங்க பேசுங்க. என்னுடைய வாதத்தை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி கோட்டை எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் இல்ல இல்ல அந்த வேண்டாம் வேண்டாம், அதை ஏற்கவில்லை அப்படி சொல்லக்கூடாது, அதை ஏற்கவில்லை அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அந்த வார்த்தையை திருப்பி வாபஸ் வாங்க, அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க பேசுங்க, நான் சொன்னேன் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க, நீங்க சொல்லக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி இவர் எப்படி முந்திரி கட்டம் சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. என்னோட வாதத்தை வைக்கிறீங்க, முதலமைச்சர் அவர் எப்படி பேச முடியும்? என்ன தைரியம்? இவ்வளவு ஒரு டிவில நீங்க லைவ்ல வாபஸ் வாங்க சொல்லுங்க சார். வாபஸ் வாங்க முடியாது. இல்ல, அது அந்த வார்த்தை நீங்க சொன்னதே தவறு. அந்த வார்த்தை நீங்க சொன்னது தவறு. சரியாக கிடையாது. வழக்கத்தை சொல்றீங்க, சொல்லுங்க. தலைவலிங்க ஏதா இருக்கா? அப்புறம் வழக்கத்தை சொல்லணும்ல, வழக்கத்தை சொல்லணும்ல, இது ரொம்ப வழக்கத்தை சொல்லணும்ல. என்ன நீங்க வழக்கறோம்? முதலமைச்சர் அநாகரிகமான முறையில பேசலாமா? சும்மா இருங்க சார். முன்னாள் முதலமைச்சர் அநாகரிகமான அந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் என்ன சபை நாகரிகம் இருக்கா? இதுதான் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் ஒரு முறையில பேசுறாரு. இதுதான் திமுக. திரு துரைராஜ் ஒரு நிமிஷம் பேசுறேன். ஒரு நிமிஷம் அனுமதிங்க. கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில வந்து முன்னாள் முதலமைச்சர் பேசினாரு, அதை அனுமதிக்கிறீங்கல்ல? எடப்பாடியாரோ தாயார ஆராச அசிங்கமா பேசுனது பத்தி உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சப்ஜெக்ட் இழுக்குறீங்க. இந்த சப்ஜெக்ட் முதல்ல வாதத்தை நான் வைக்கணும். என்ன நீங்க நான் பேசின கேள்விக்கு மட்டும் சொல்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், சொல்லுங்க. அது என்ன காரணம் 10 ஆண்டு மக்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்றேன்னா, 2019 பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அதிமுக, 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2024 பாராளுமன்ற தேர்தல் 0% முழு தோல்வி, 5 இடைத்தேர்தலில் 3 இடைத்தேர்தலில் படுதோல்வி, 2 இடைத்தேர்தலில் போட்டியிடலை. இதனால தான் பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர் வச்சாங்க. இந்த காலத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் சுவாசிக்கிறோம், அதிமுக சுவாசிக்க நினைக்கிறாங்க, நேசிக்கிறாங்கன்னா அது முற்றிலும் போய் அது அவங்க கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய அது முதல்ல சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, என்னைக்கு ஏப்ரல் மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து இந்த கூட்டணியை அறிவித்தாரோ அன்றையிலிருந்து அதிமுக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொண்டர்கள் விரும்பவில்லை. உங்களுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டு இயக்கங்கள், ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் கூட்டணியில் இணைகிறது. கூட்டணியை அறிவிக்கக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள அந்த இரு கட்சிகளுடைய தோழர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வெடி வெடித்து ஸ்வீட் கொடுத்து அந்த கூட்டணியை கொண்டாடுவாங்க. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணியை அறிவித்த அன்னைக்கு எந்த ஊரிலாவது வெடி வெடிச்சாங்களா? யாராவது ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினாங்களா? இது ஒரு பொருந்தாத கூட்டணி.
இது ஏன் பொருந்தாத கூட்டணின்னு சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தி மீதும் மகன் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கப்படும், கூட்டணியில் சேருங்கள் என ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறதா? இது ஆதாரம் இருக்கிறதா? இல்ல இல்ல, நீங்கள் ஆதாரம் வைத்திருக்கிறீர்களா? பொய்யான குற்றச்சாட்டு. கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஆதாரம் இருக்கிறதா? கொடுத்த அழுத்தத்தின் ஆதாரம் இருக்குதுங்க. உங்க பேச ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை சுட்டி காட்டி நீங்கள் சொல்லுங்கள். விவாதத்தில் பொதுவாக பேச. என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி அமைக்கக்குள்ள என்ன நடந்தது? தமிழக சட்டப்பேரவையினுடைய தொடர் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி மானிய கோரிக்கை, அன்னைக்கு தான் எடப்பாடி ஊருக்கும் ஒரு புதிய பேருந்து நிலையம் அறிவிக்கக்கூடிய அன்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்வுகளை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து விட்டு ரகசியமாக டெல்லி சென்றார். 3 கார்ல மாறி மாறி போனார். பத்திரிகையாளர் கேட்கக்குள்ள என்ன சொன்னாரு? நான் அதிமுக அலுவலகத்தை திறக்கப்பட்ட அலுவலகத்தை பார்க்க போறேன்னாரு. ஆனால் அந்த அலுவலகம் 10 நாட்களுக்கு முன்பே இணைய வழியாக திரு எடப்பாடி அவர்களால் திறக்கப்பட்டு விட்டது. அந்த திறந்த அலுவலகத்தை அதுக்கு அடுத்து இந்த மானிய கோரிக்கைக்கு மறுநாள் ஒரு இஸ்லாமிய பண்டிகை வந்தது. சனி ஞாயிறு 3 நாள் சட்டப்பேரவை விடுமுறையில் சென்றிருக்கலாம். ஆனால் சென்று திரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு சென்னையில் கூட்டணி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கக்குள்ள அந்த கூட்டணி ஒரு கட்டாய கூட்டணி. அந்த கூட்டணி ஏற்பட்டது முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம். என்ன குழப்பம்னா, ஓ பன்னீர்செல்வம் முதல்ல விலகினார், அடுத்து டிடிவி தினகரன் விலகினார், இன்னும் என்னென்ன இருக்கிறது, இன்னும் 2-3 சிறிய கட்சிகள் அதுவும் விலக போகுது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸும் ஏற்றுக்கல, டிடிவியும் ஏற்றுக்கல, ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணியை பாரதிய ஜனதாவும் ஏற்றுக்கல, பாரதிய ஜனதாவை அதிமுகவும் ஏற்றுக்கல. அதனால இந்த கூட்டணிங்கிறது ஒரு குழப்ப கூட்டணியா இருக்கு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் இஸ் இன்டாக்ட், அதாவது அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. அந்த கூட்டணி ஏன் பலமாக இருக்கிறதுனா, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இரு கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், இது எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இது எல்லாமே ஓரணியில் உள்ள கூட்டணி. என்ன காரணம்னா, இவங்களுக்கு எல்லாம் சமூக நீதி ஒன்றுதான் குறிக்கோள். அந்த சமூக நீதியை இது கொள்கைக்காக உள்ள கூட்டணி திமுக கூட்டணி. சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேட்டி கொடுத்தது பாத்தீங்களா? என்ன, கண்டிப்பாக ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்போம். இது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு செய்ய வேண்டியது ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். குழப்பம் இருக்கிறதுக்காக நான் சொல்றேன், அதுல வேலை இல்ல. அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ரைட். திரு துரைராஜ், இதுல நீங்கள் எங்கு முரண்படுகிறீர்கள், என்ன முரணாக இருப்பது இல்லை என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? திரு ராமசாமி, ஒரே நிமிஷம் சார் இருங்க, நான் திரு ராமசாமி சொல்லுங்க. அதாவது நண்பர் சொன்னாரு அதிமுகவை மறந்து 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று சொன்னார். அவர் அரசியல் வரலாறு அறியாதவர் என்று கருதுகிறேன். 1972 மறக்க ஆரம்பித்த திமுகவை 1989 வரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருந்தார்கள். 2011 வரைக்கும் திமுக ஆட்சி கட்டிலே விடல. அது அவங்க மறந்து சார் 11 வரை திமுக ஆட்சி கட்டல இருந்தது சார். 11க்கு அப்புறம் சொல்றேன் சார். 11 வரை திரு ராமசாமி இருங்க, வர திரு ராமசாமி ஒரே நிமிஷம் மறந்துருது. 2011ல இருந்து 2021 வரைக்கும் திமுகவை ஆட்சி கட்டிலே இல்ல. எதிர்க்கட்சி வரிசையில கூட அமர விடாத தமிழ்நாட்டு மக்கள் இவங்க. 2016ல நாங்க எதிர்க்கட்சி சார். 2016ல நாங்க எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியே தமிழ்நாட்டுல இவர் சொல்றாரு, எங்க தலைவரை 10 தோல்வி பழனிசாமி இவர் சொல்றாரு. நான் சொல்றேன் சார், அவர் பேச அனுமதி சார். அவர் பேச அனுமதி. நான் பேசுறேன். 2011ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாத ஒரு கட்சி இன்னைக்கு பேசுற நிலைமை. 2016ல உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சா? அதான் எங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, மைனாரிட்டி திமுக. மைனாரிட்டி திமுக கோவம் வந்துச்சு. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி செஞ்சோம். எங்க தலைவரை நீங்க சொன்னீங்க, நான் பதில் கருத்து சொல்றேன். இப்போ இவர் சொல்றாரு 10 தோல்வி பழனிசாமின்னு. எங்களுடைய தலைவர் பொறுப்பேற்ற பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைத்தார். புரியுதுங்களா? என்ன சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றா எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியும்? ஆமா, 60 பேர் வெற்றி பெற்றாதான் ஆக முடியும். 60 பேர் வெற்றி பெற்றாதான் ஆக முடியும். இல்ல உங்கள மாதிரி கொள்ளை வழியா வந்து நாங்க ஆட்சி பிடிக்க முடியும்? 60 பேர் வாங்கி கொடுத்து
அதிமுகவினுடைய ஒரே பொதுச் செயலாளராக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வாங்கினோம். 2011 உங்களுடைய எனக்கு புரியல சார். 2011 சார் நாங்க ஈரோடு ஃபார்முலா ஃபாலோ பண்ண மாட்டோம் சார். வாங்குனோம்னா எனக்கு புரியல. 60 எம்எல்ஏ வாங்குனோம்னா எங்க போய் வாங்குனாங்க? நாங்க ஈரோடு ஃபார்முலா நான் ஒன்னு சொல்றேன், சொல்றேன், நான் பேசுறேன். நாங்க ஈரோடு ஃபார்முலா பின்பற்றதோ திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஃபார்முலா பின்பற்றவர்கள் கிடையாது. நாங்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து வாக்கு பெற்றவர்கள். அப்படி பெற்றவங்க. சார் அவர் நண்பர் பேசுறதுக்கு முன்னால நான் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதுக்குள்ள அவர் குறுக்கிட்டாரு. 2000 நான் இது மட்டும் முடிச்சறேன். இவங்களோட தலைவர் கருணாநிதி முன்னிறுத்தி ஸ்டாலினை முன்னிறுத்தியே எதிர்க்கட்சி வரிசையில அமர முடியாதவங்க நீங்க என்னோட தலைவரை பத்தி பேசுறீங்க. ஜெயலலிதாவும் இன்னொரு விஷயம் 2006ல 4 தொகுதி ஜெயிச்சது. வெறும் 4 தொகுதி 234. 2001ல நீங்க என்ன ஆனீங்க? 2001ல நீங்க என்ன ஆனீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே திமுகவை விரும்பி ஆட்சியில் அமர்த்திய வரலாறே கிடையாது. 2026 பத்தி பேசுவோம். ஆமா 2026 உங்களுடைய பொதுச் செயலாளர் சரி இருங்க, அவர் சொல்ல என்ன கருத்து சொல்ல வரான் என்ன சொல்லுங்க ராமசாமி. சார் நான் சொல்ல வந்தது அந்த நண்பர் சரியா புரிஞ்சுக்காம அவங்க இடையில பேசிட்டே இருக்கேன். அத நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா 77 ஆட்சிக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 87 வரை கருணாநிதி அவர்களையும் ஆட்சி கட்சியில் மட்டுமல்ல கோட்டை பக்கமே வரவிடவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல 84 தேர்தலில் கருணாநிதி போட்டியிடவே இல்லை. மறந்துவிடக் கூடாது நண்பரே. அது மட்டுமல்ல 84 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார். அண்ணன் கேவிடம் தோற்று ஓட்டினார். அவர் உழைக்கிற போய்விட்டார். அவர் இன்றைக்கு முதலமைச்சர். எல்லாருக்கும் சகஜம் தானே. வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம் சொல்ற நீங்க எப்படி எங்களை நீங்க 10 தோல்வி நீங்க நீங்க 14000 தோல்வி 14000 தோல்வி நீங்க வாங்கிட்டு எங்களுடைய தலைவர் எப்படி நீங்க சொல்லுவீங்க? சரி ஓகே 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 நான் முடிக்கவே சொல்லுங்க நீங்க. அப்புறம் வந்து இவர் பேசினாரு. அப்புறம் ஐயா பேசினார் நம்ம ராமசாமி ஐயா. எடப்பாடியார் தான் காரணம் இந்த என்டிஏக்குள்ள முரண் வர்றதுக்குன்னு. அமித்ஷா அவர்கள் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, அதற்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் அவர்கள், அவர் தலைமையில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். முதலமைச்சர் அவர் தானே டிக்ளேர் பண்ணிட்டார். எங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், எங்களுடைய தலைமையில் கூட்டணி, இவ்வளோதான் விஷயம். ரெண்டாவது என்னன்னா அவங்க சொன்னார், இந்த ராமசாமி ஐயா சொன்னார் எடப்பாடியார்னால தான் ப்ராப்ளம்னாரு. அவர் ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு காரணம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா நயினார் நாகேந்திரன் தான் காரணம் நாங்கள் வெளியே போனதுக்குன்னு அவர் சொல்றாரு. இப்போ இதுல எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுடைய ஸ்டாண்டு பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் கடைபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இன்னொன்று சொன்னாங்க இவங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தேர்தலில் ஜெயிச்சோம் அவ்வளோ தேர்தலில் ஜெயிச்சோம். எல்லா தேர்தலும் பார்த்தோம். ஈரோட்டில் பை எலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். திருமங்கலம் ஃபார்முலாவும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியும், நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் சொன்னார் 2021 பற்றி பேசினார். 19ல் அந்த இடைத்தேர்தல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? அதில் எங்களுடைய முதலமைச்சர் இதே கூட்டணியில் வெற்றி பெற்று இடைத்தேர்தல்களில் பல எம்எல்ஏக்களை பெற்று மீண்டும் ஆட்சியை நிரூபித்து காட்டினார். அது அவருக்கு தெரியல பாவம். ஏன்னா வந்து அவங்க ஃபார்வர்டு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வரல. அதான் போன பார்க்கறேன். தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. எத்தனை தொகுதி ஜெயிச்சோம்? அதிமுக வந்து 11ல ஜெயிச்சது, 9ல திமுக ஜெயிச்சது. பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா 11 9க்கு பெரிய வித்தியாசம் இல்ல. ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற ஜெயிக்குது. ஐயா எங்களுக்கு காசு கொடுக்க தெரியாது. எங்களுக்கு காசு கொடுக்க தெரியாது. ஈரோடு ஃபார்முலா பின்பற்ற மாட்டீங்க. நீங்க ஆளுங்கட்சி